சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி, தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தங்கற்பரோ, புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே. நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும், நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே. மரியாதா புருஷோத்தமன் என்று போற்றப் பெறுகின்ற ஸ்ரீ ராமபிரானுடைய திருக்கோயிலானது பல நூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்யப்பெற்று அதற்கு பிரதிஷ்டா வைபவமும் மிக விமரிசையாக நடைபெற இருக்கிறது. இந்த சமயத்திலே ராமபிரானுடைய பெருமைகள் அதை சற்று நாம் அனுபவிக்க வேண்டும். ராமபிரான் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவனுடைய அவதாரம். இந்த உலகத்திலே தர்ம நெறிகள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை தானே செய்து காட்டுவதற்காகவே அவன் இப்படி ராமபிரானாக வந்து அவதரித்தான் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். பின்னாலே கிருஷ்ணாவதாரத்திலே பகவத்கீதையிலே தான் வந்து அவதரிப்பதற்கு என்ன காரணம் என்பதை தெரிவிக்கின்ற பொழுது 3 காரணங்களை தெரிவித்தான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று. பரித்ராணாய சாதுனாம், அதாவது சாதுக்களை காப்பாற்றுவதற்கும் நல்லவர்களை ரட்சிப்பதற்கும், விநாசாயச்ச துஷ்கிருதாம், அந்த நல்லவர்களுக்கு தீங்கு செய்கின்ற தீயவர்களை அழிப்பதற்கும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்குமாகத்தான் நான் ஒவ்வொரு யுகத்திலும் பிறக்கிறேன் என்று கண்ணனாக அவதரித்த காலத்திலே பகவத்கீதையிலே அவன் தெரிவித்தான். ஆனால் நாம் இன்னும் சற்று நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இது தன்னுடைய முன் அவதாரத்தை நினைத்துத்தான் அவன் சொன்னானோ, அதாவது முன் அவதாரமான ராமாவதாரம், அதை நினைத்துத்தான் அவன் சொன்னானோ என்று சொல்லும்படியாக அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. பரித்ராணாய சாதூனாம் என்றால் நல்லவர்களை காப்பாற்றுவது. என்னால் அதுதான் வால்மீகி ராமாயணத்திலே முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். ராமபிரானாக அவதரித்த காலத்திலே அவன் எத்தனை நல்லவர்களை காப்பாற்றி இருக்கிறான். நல்லவர்களை காப்பாற்றுவது என்றால் என்ன? அவர்களுக்கு வேண்டிய உணவும் உடையும் கொடுத்து விட்டால் அவர்களை காப்பாற்றி விட்டதாக ஆகுமா என்றால் அது மட்டும் அல்ல. அவர்களுக்கு தன்னையே கொடுத்து தன்னை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்தல் இருக்கிறது, அதுதான் காப்பாற்றுதல் என்பதாக பெரியோர்கள் இதற்கு விளக்கம் எடுத்து காட்டுகிறார்கள். அறப்பெரியவனாய் ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய குலத்திலே அவன் யுவராஜாவாக அப்படி எல்லாராலும் கொண்டாடப்படும்படியாக அவ்வளவு பெருமையுடன் பிறந்திருந்த அவன் தன்னுடைய மேன்மையெல்லாம் பாராமல் தன்னை விட மிகவும் தாழ்ந்தவர்களாயிருந்தவர்கள் அவர்களோடெல்லாம் அவன் எப்படியெல்லாம் கலந்து பழகினான் என்பதை நினைத்து பார்த்தால் தன்னை அந்த அடியவர்களுக்கு எப்படி தான் என்பது நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆழ்வார்களெல்லாம் இந்த பெருங்குணத்திலே மிகவும் ஈடுபட்டு அருளி செய்கிறார்கள். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பியம்பியன் ஒழிந்திலை, உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழியன்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட, ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அரங்கமாநகர். அதாவது அந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால்,
குகப்பெருமாள், குகன் என்பவன் அவன் ஏதோ ஒரு கங்கை கரையிலே ஓடத்தை செலுத்துபவனாக அவன் வேடன் என்ற அந்த வேடுவ தொழிலை செய்து கொண்டிருந்தவன். அவன் அப்படிப்பட்டவனோடு சக்கரவர்த்தியான பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி, இக்ஷ்வாகுணாம் இயம் பூமிகி என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியான அந்த ராமபிரான் அந்த தன்னுடைய மேன்மையெல்லாம் பாராமல் அவனை கட்டி தழுவி ஆறத் தழுவிக்கொண்டு, நீ என்னுடைய சகோதரர்களிலே ஒருத்தன், என்னோடு உடன் பிறந்தவர்களிலே நீயும் ஒருத்தன் என்று சொல்லும்படியாக அவனோடு கலந்து பழகினானே. அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். அவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, அப்படியெல்லாம் அவனுக்கு அவனுடைய குறைகளை சொல்லி அவனை ஒதுக்கி விடாமல் அவனுக்கு இறங்கி என்ன செய்தான்? தன்னுடைய பத்தினியான சீதா பிராட்டியை அந்த குகனுக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது, மாழைமான் மட நோக்கி உன் தோழி, இவள் இருக்கிறாளே உனக்கு தோழி என்று சொன்னானாம். தன்னுடைய தம்பியான அதாவது லக்ஷ்மணன் அவனும் கூட இருக்கிறான். அவனை காட்டினான். என்ன சொன்னான்? என் தம்பி உன் தம்பி என்று சொன்னானாம். என்னுடைய தம்பியானவன் உனக்கும் தம்பி என்று சொன்னதன் மூலமாக என்ன அவன் அனுஷ்டித்து காட்டினான்னா, அந்த குகனை தனக்கு தம்பியாகவே ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று. இதை அப்படியே பின்பற்றினதனால்தான் கம்பரும் கூட தன்னுடைய அதாவது கம்பராமாயணத்திலே காட்டுகின்ற பொழுது ராமபிரான் சொன்னதாகவே காட்டுகிறார். குகனுடுமை வரானோம் குகனுடுமை வரானேம் பின் குன்று சூழ்வான் மகனுடுமறு வரானேம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னுடுமெழுவரானேம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்று அப்படி சொன்னதாக கம்பர் காட்டுகிறார். அதாவது விபீஷணனை பார்த்து சொல்லுகிற பொழுது, குகனோடு சேர்ந்து நாங்கள் ஐவரானோம். எங்கள் தகப்பனாருக்கு 4 பிள்ளைகள் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த 4 பிள்ளைகள் போராதென்று இன்னும் சில தம்பிகளை நீ சம்பாதித்து வா என்றுதான் என்னை வனத்திற்கு அனுப்பினார். நான் குகனோடு சேர்ந்து ஐவரானோம். பின் குன்று சூழ்வான் மகன் என்று அவன்தான் சுக்ரீவன், அவனோடு சேர்ந்து நாங்கள் 6வரானோம். விபீஷணா, நின்னோடும் 7வரானோம், உன்னோடு சேர்ந்து நாங்கள் 7வரானோம். இப்படியெல்லாம் எனக்கு புகழரும் காணம் தந்து இப்படிப்பட்ட ஒரு வனவாசத்தை தந்தபடியினாலே புதல்வரால் பொறிந்தான் உந்தை என்று இப்படிப்பட்ட இன்னும் சில பிள்ளைகளை பெற்று உன்னுடைய தகப்பனார் மகிழ்கிறார் என்றோ என்று தம்முடைய தசரதர் தன்னுடைய தகப்பனாரையும் கூட உந்தை என்று உன்னுடைய தகப்பனார் என்று சொன்னான் அந்த விபீஷணனிடத்திலே என்று பார்க்கிறோம். ஆக இப்படி ஒரு அனுஷ்டானம், அதாவது நமக்கும் இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக காட்டி கொடுக்கிற அனுஷ்டானம் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் அந்த மேன்மையெல்லாம் பாராமல் மிகவும் தாழ்ந்தவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களோடும் கலந்து பழகுதல். தாழ்ந்தவர்கள் என்றால் அவர்கள் தொழிலாலே செல்வத்தாலே வறியவர்களாயிருக்கலாம், அவர்கள் வேறு அதாவது பெரிய இவனோ சக்கரவர்த்தி பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி, ஆனால் குகனோ ஒரு சிறிய பகுதிக்கு தலைவன் என்று இப்படிப்பட்ட வேறுபாடுகளை அவன் பார்க்கவில்லை. அவர்களோடும் இவன் கலந்து பழகினானே அந்த எளிமை குணம், அதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டுகின்ற பொழுது இந்த குணத்தை சீலம் சௌசீல்யம் என்றெல்லாம் இந்த குணத்தை காட்டுகிறார்கள். சௌசீல்யம் என்றால் என்ன? அறப்பெரியவன் மிக தாழ்ந்தவர்களோடும் கூட இடைவெளி இல்லாமல் கலந்து பழகுகின்ற பெருங்குணம் என்று. அப்படிப்பட்ட குணத்தை இந்த வால்மீகி ராமாயணம் என்கிற ஒரு கிரந்தத்திலே மிகவும் அடிக்கடி வால்மீகி இதை நினைத்து நினைத்து அப்படியே போற்றுகிறார்கள். ஆயினால் அதைத்தான் மற்றைய ராமாயணங்களிலும் தொடர்ந்து எல்லோரும் காட்டிக்கொண்டு வருகிறார்கள். ஆழ்வார்களும் அந்த குணத்திலே அடிக்கடி ஈடுபடுகிறார்கள். இப்படி அனைவரும் ஈடுபடும்படியாக ராமபிரான் அந்த ஒரு பெரிய அனுஷ்டானம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அனுஷ்டானத்தை காட்டினான். அது மட்டுமா, இது பரித்ராணாய சாதூனாம் என்று இதை சொன்னோம். அடுத்தபடியாக விநாசாய ச துஷ்கிருதாம், தீயவர்களை அழித்தல் என்கிறது 2வது விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீயவர்களை கூட அழிக்க வேண்டும் என்று ராமபிரான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அவர்களுக்கும் கூட நிறைய வாய்ப்பை கொடுக்கிறான். திருந்துகிறார்களா என்று பார்ப்போம் என்று. இதை பற்றி
நிறைய விஷயங்கள் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களிலே எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. ராவணனை கூட ராமபிரான் ஒருபோதும் அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. விபீஷணன் சரணாகதி செய்தான் என்று அவனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு பெரிய விசாரம் நடந்தது. அங்கே அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவன் ராவணனுடைய கோஷ்டியிலிருந்து வருகிறவனாகையாலே அவனாலே நமக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அப்படி அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார் சுக்ரீவன். ஆனால் ஹனுமானோ விபீஷணன் மிகவும் நல்லவன், ஆகினாலே அவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார் ஹனுமான் என்று பார்க்கிறோம். இப்படி விசாரமெல்லாம் நடந்து முடிந்த பிற்பாடு அவனை ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானம் செய்துவிட்டார் ராமபிரான். உடனே சுக்ரீவனை அழைத்து, வா, நான் அவனை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்து விட்டேன், நீயே போய் அவனை அழைத்து வா என்று சொன்னார். அப்படி சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமோ? ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். அப்பொழுது அவர் சொன்ன பெரிய மிக உயர்ந்த வார்த்தை அது. அவனை அழைத்து வா சுக்ரீவா, நீ சரணாகதி செய்கிறான் என்று ஒருத்தனை சொன்னாயே, அவனை போய் நீ அழைத்து வா. ஆனால் அவனுடைய பெயர் விபீஷணன் என்று நீ சொன்னாய். நான் விபீஷணனை இதற்கு முன்னால் பார்த்ததில்லை. ஆகையினாலே நீ போய் அழைத்து வருகிற பொழுது அங்கே அருகே சென்ற பிற்பாடு ஒருவேளை அது விபீஷணனாக இல்லாமல் ராவணனாக இருந்தால் மறுபடியும் என்னிடத்திலே வந்து நான் சேர்த்துக் கொள்வது என்று முடிவு செய்தது அது விபீஷணனுக்குத்தானே, ராவணனுக்கு என்ன நிலை என்று மறுபடியும் கேட்டு இங்கே வாராதே. ஒருவேளை வந்திருப்பவன் ராவணனாயிருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷம், அவனையும் அழைத்து வா. விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், ராவணனாயிருந்தாலும் அவனை நீ அழைத்து வா என்றுதான் ராமபிரான் சொன்னதாக அப்படி வால்மீகி அந்த ஸ்ரீராமாயணத்தில் எடுத்து காட்டுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எப்படிப்பட்ட அபராதம் செய்தவர்களையும் கூட திருத்தி அவர்களையும் நல்லவர்களாக்கி சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் ராமபிரான் மிகவும் பாடுபட்டான். அதற்காகத்தான் ராமபிரான் கடைசியில ஒரு பாணத்தை போட்டு அந்த ராமபாணத்தை போட்டு அந்த ராவணனை வதம் செய்தான். ஆனால் அவன் நினைத்திருந்தால் இங்கிருந்தே கூட, அதாவது இலங்கை வரைக்கும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இந்த கரையில் இருந்து கொண்டே கூட அந்த பாணத்தை ஏவி அந்த ராவணனை அழித்திருக்க முடியும். ஆனால் ஏன் அப்படி செய்யவில்லை என்றால், ஒருவேளை ராவணனும் திருந்தி அவனும் நல்லவனாகி வருகிறானா என்று பார்ப்போம் என்றுதான் சில நாள்கள் அவனோடு சற்று விளையாடி பார்த்தார், எப்படி போரிட்டு பார்த்தார் என்றுதான் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் காட்டுகின்றன. அந்த இடத்துல அதனால துட்டர்களை அழித்தல் என்கிறது கூட எப்படிப்பட்ட செய்கை என்னால், துட்டர்களிலே இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தை அழித்தல், அதுதான் பகவானுடைய முக்கியமான குணம். அது அதனால்தான் இங்கு சொல்லுகிற பொழுது கூட இந்த ஸ்லோகத்திலே என்ன சொன்னார்? பரித்ராணாய சாதுனாம் என்று சொன்னார். அதாவது நல்லவர்களை காப்பதற்கு என்று. தீயவர்களை சொல்லுகிற பொழுது வினாசாயச்ச துஷ்கிருத்தாம் என்றுதான் சொன்னார். வினாசாயச்ச துஷ்டானாம்னு சொல்லல, துட்டர்களை அழித்தல் என்று. துஷ்கிருத்தாம் என்று சொன்னபடியினாலே துஷ்ட செயல்களை செய்கின்றவர்கள் என்ற கருத்திலே அவர்களுடைய செயல்களைத்தான் அழிக்கிறானே தவிர அவர்களை அழிப்பதில்லை என்கிற அர்த்தம் இன்னும் விசேஷமாக காட்டப்படுகிறது. மேலும் கூட ராவணனை அவன் அழித்ததற்கு கூட காரணம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? அவனுக்கும் எத்தனையோ நல்வழிகளை உபதேசித்து பார்த்தான், ஆனால் கேட்கவில்லை ராவணன். மேலே மேலே தீமைகளை செய்து தனக்கு இன்னும் பாவங்களை தேடிக்கொண்டு போகிறான். ஆகினாலே இனிமேலும் இவனை இங்கே விட்டு வைத்தால் இன்னும் இவன் பாவங்களை சேர்த்து கொண்டு இவனுடைய ஆத்மா நாசமாய் போய்விடுமே என்கிற காரணத்தினாலேதான் என்ன செய்தான்? அந்த ஆத்மாவை அந்த சரீரத்திலிருந்து விடுவித்து அவனுக்கு நன்மை செய்தான் என்று இப்படித்தான் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட துஷ்டர்களை திருத்த முயற்சி செய்கிறான். அப்படி திருத்த முடியவில்லை என்றால் வேறு வழி இல்லாமல் அவர்களையும் வதம் செய்கிறான் என்றுதான் நாம் வால்மீகி ராமாயணத்திலே பார்க்கிறோம். ஆகினாலே விநாசாயச்ச துஷ்கிருதாம், அதற்கு மேலே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, என்னால் தர்மத்தை நிலைநாட்டுதல். இந்த உலகத்திலே எத்தனை தர்மங்கள், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். இது கூட ஒரு சாமானியமான தர்மம் தான். அதாவது பெரியவர் சொன்னால் அதை அப்படியே கேட்பது, தகப்பனார் சொன்னால் அப்படியே கேட்பது, எவ்வளவு கடினமான காரியமாயிருந்தாலும் அதை கேட்பது என்ற அந்த ஒரு அனுஷ்டானம். அதை வனவாசத்திற்கு சென்றதன் மூலம் அந்த தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினான். எக்காரணம் கொண்டும் பொய்யே சொல்லக்கூடாது. ராமஹா திர்நாபி பாஷத்தே,
இரண்டாவது வார்த்தை ராமனுடைய வாக்கிலிருந்து வரவே வராது. ஒன்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், அப்பொழுது ஒன்று இப்பொழுது ஒன்று என்ற வார்த்தை அவனிடத்திலே கிடையாது என்று அப்படிப்பட்ட விஷயங்கள் என்று இன்னும் பல பல தர்மங்கள் ராமபிரான் ஒவ்வொன்றையும் தானே நேரே வந்து அனுஷ்டித்து காட்டி நமக்கெல்லாம் அவன் ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு புருஷனாக அவன் எழுந்தருளி இருந்தபடியினால்தான் அவனுக்கு என்ன பெயர்னா மரியாதா புருஷோத்தமன். அதாவது உலகுக்கெல்லாம் தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு ஒரு இலக்கணமாய் திகழ்ந்து மற்றவர்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாய் இருந்தவன் என்கிறபடியினாலே அவனுக்கு மரியாதா புருஷோத்தமன் என்று பெயர். இன்னும் பல தர்மங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிறன்மனை நோக்காத பேராண்மையாளன் என்று கம்பர் கூட அவனை கொண்டாடுகிறார். ஆக தன்னுடைய பத்தினியை தவிர வேறு பெண்கள் எவரையும் எந்த தவறான நோக்கத்தோடும் ஒருபொழுதும் கண்ணெடுத்தும் பாராதவன் என்று அது ஒரு தர்மம். இது போன்ற பல பல தர்மங்கள் எல்லாவற்றையும் அனுஷ்டித்து காட்டினான். ஆகையினாலே கிருஷ்ணாவதாரத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த சொல்லப்பட்ட காரணங்கள் அத்தனையும் ராமாவதாரத்திலே அவன் அனுஷ்டித்து காட்டியிருப்பதைத்தான் அவன் அங்கே தெரிவித்தான் என்று சொல்லும்படியாக அந்த பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி என்று நான் பிறக்கிறேன் என்று சொன்னான். அப்படி பிறந்ததை நாம் ராமாவதாரத்திலேயே பார்த்து அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட ராமபிரான் அவனுடைய ராஜ்யத்திலே எல்லோரும் மிகவும் சௌக்கியமாய் இருந்தார்கள் என்று அந்த ராமராஜ்யத்தை பற்றி வால்மீகி ராமாயணத்திலே மிகவும் அற்புதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சுபீட்சமான ஒரு ராஜ்யமானது நமக்கு அமைய வேண்டும். அந்த ராமபிரானுடைய அருள் எல்லாருக்கும் நன்றாக கிடைக்க வேண்டும். நாமும் அவனை பின்பற்றி நம்மால் முடிந்த அளவு உயர்ந்த தர்மங்களை நாமும் அனுஷ்டிப்போம் என்று கூறி, இப்படி அந்த ராமபிரானுடைய ஒரு திருக்கோயில் புனர் நிர்மாண காலத்திலே இப்படி நாமும் இரண்டொரு வார்த்தைகள் பேசி அவனை பற்றி பேசி நம்முடைய வாக்கும் அப்படி நன்மை பெறுகிறதே. அப்படிப்பட்ட வாய்ப்பளித்தவர்களுக்கு நான் நன்றி கூறி அமைகிறேன்.